அதிகமான வெடிச்சிரிப்பு. மூன்றாவது என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், பெண்களோடு அதிகம் கலந்துரவாடுவது. பெண்கள்கிட்ட, அது எந்த பெண்களாக இருந்தாலும் சரி, சொந்தக்கார பெண்களாக இருந்தாலும் சரி, மற்ற பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள்கிட்ட அதிகம் கலந்துரவாடுவது. ஒரு லிமிட்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா, அளவுகோல். அந்த அளவுகோலையும் தாண்டி சொந்தக்கார பெண்கள்கிட்டயே அதிகம் ஒரே கலந்துரவாடி பேசிக்கொண்டே இருப்பதும் கூட என்ன செய்யும், உள்ளத்தை சாகடிச்சிடும். திரும்ப இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கடவாய்ப்பற்கள் அனைத்தும் தெரியும் அளவுக்கு வெடிச்சிரிப்பு சிரித்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்ததில்லை. அவர்கள் புன்சிரிப்பாக மட்டுமே சிரிப்பார்கள். புகாரி, முஸ்லிம். இயாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அதனை செவிமடுத்த பொழுது எங்கள் இதயங்கள் நடுநடுங்கின, எங்கள் கண்கள் கண்ணீரை பொழிந்து விட்டன. திருமதி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தொழுகைக்காக இகாமத் கூறப்பட்டால் நீங்கள் விரைந்து ஓடி வராதீர்கள், நீங்கள் நடந்தவர்களாக மெதுவாகவே வாருங்கள், அமைதியை நீங்கள் கடைபிடியுங்கள், கிடைத்ததை தொழுங்கள், உங்களுக்கு தவறியதை நீங்கள் தொழுது முழுமைப்படுத்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி, முஸ்லிம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளம் மரத்து போனவர் எந்த காலத்திலும் அல்லாஹ்வுடைய உபதேசங்கள் எந்த பலனையும் அவருக்கு தராது. அந்த உள்ளம் மரத்து போகாமல் இருக்க நாம் என்ன செய்வது என்று பார்க்கும்போது வேற ஒன்றுமே இல்லை. அந்த உள்ளம் மரத்து போக பெரிய திக்ரு ஃபிக்ரு அப்படின்றதெல்லாம் இல்லை. உள்ளம் மரத்து போகாமல் இருக்க தினசரி மௌத்தை நினைச்சாலே போதும், உள்ளம் மரத்து போகாது. தினசரி மரணத்தை ஒருத்தர் நினச்சிக்கிட்டு இருந்தாலே அவனுடைய உள்ளம் என்ன செய்யாது, மரத்து போகாது. நல்ல உபதேசங்களை ரொம்ப பயபக்தியோடு கேட்கும். நம்ம மௌத்தா போயிட்டா என்ன பண்ணுறது, அதனால் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சு நிறைய விஷயங்களை நம்ம என்ன செய்வோம், அமல்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த ஒரு அடிப்படையில் உபதேசம் செய்யப்பட்டால் அல்லாஹ்வை பற்றி சொல்லப்படும் போது காது தாழ்த்தி கேட்பது என்ன செய்யுது, சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் கண்கள் கண்ணீரே வடித்தன. அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் அல்லாஹ் ரசூலை பற்றி பேசும்போது முழு கவனத்தோடு சிரத்தையோடு கேட்பது ஆகப்பெரிய சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல உள்ளத்தை அதிகம் கல்லுபடுத்தக்கூடிய, உள்ளத்தை திடப்படுத்தக்கூடிய காரியங்களில் ஒன்றுதான் எதற்கெடுத்தாலும் சிரித்து கொண்டே இருப்பது. எப்போ பார்த்தாலும் சிரிப்பு சிரிப்பு சிரிப்பு, ஒரு காமெடியனை போல வாழ்த்துறது. அப்படி இருந்தாலும் உள்ளம் என்ன செய்யாது, எழுச்சி வராது, உள்ளம் மரணித்து போய்விடும். சகோதரர்களே, அதிகமான வெடிச்சிரிப்பு. மூன்றாவது என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், பெண்களோடு அதிகம் கலந்துரவாடுவது. பெண்கள்கிட்ட, அது எந்த பெண்களாக இருந்தாலும் சரி, சொந்தக்கார பெண்களாக இருந்தாலும் சரி, மற்ற பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள்கிட்ட அதிகம் கலந்துரவாடுவது. ஒரு லிமிட்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா, அளவுகோல். அந்த அளவுகோலையும் தாண்டி சொந்தக்கார பெண்கள்கிட்டயே அதிகம் ஒரே கலந்துரவாடி பேசிக்கொண்டே இருப்பதும் கூட என்ன செய்யும், உள்ளத்தை சாகடிச்சிடும். திரும்ப அந்த உள்ளம் உயிர் பெறாது. அல்லாஹ் அந்த 3 விஷயங்களை தவிர்த்து கொண்டாரே, 3 விஷயங்களில் பேணுதலாக இருந்தாலே போதும், அவருடைய உள்ளம் எப்போவுமே அல்லாஹ்வின் பக்கம் சார்ந்தே இருக்கும். அழகான முறையில் வாழ்க்கையில் பயணம் செய்ய இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான ஒன்று. சகோதரர்களே, அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக.